இப்ப ராணிப்பேட்டை தொகுதியில காந்தி அவருடைய பையனை வேட்பாளரை அறிவிச்சாங்க. ஆமா. ஆனா வேட்புமனு தாக்கல் பண்ணது காந்தி அவர்களே. அப்படியா? பையன் விட்டு கொடுத்துருக்காரு. விட்டு கொடுத்தாரோ புடிங்கிட்டு வந்து பண்ணாரோ. அரசியல் எது ஒண்ணு இருக்குங்க. ஆமா, கரெக்டா டைமுக்கு துட்டு கொடுத்துடணும், டைம் வரும்போது விட்டு கொடுத்துடணும், ஜெயிச்சிடலாம். நீங்க ஒரு அரசியல் கவிஞரா இருக்கீங்க, பரவாயில்ல. இது வந்து பரபரப்பா போயிட்டு இருக்குது. அதே போல வேட்புமனு தாக்கல் தாவேகா பக்கம் வரும்போது ஸ்ரீவகி குண்டத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வெறும் ஃபார்மை கொடுத்திருக்காரு. என்னையா வெறும் ஃபார்மை கொடுத்திருக்க, போய் பில்லப் பண்ணிட்டு வாயா அப்படின்னா என் மனசு வெள்ளங்க. அதான் காமிச்சிருக்கேன் ஃபார்ம்லயே. ஆமா, அவரு உள்ள வேட்புமனு வாங்குறவர் வந்து டென்ஷன் ஆயிட்டாரு. இது வந்து செல்லாதுப்பா, அப்படி கொடுத்துட்டா முதல்ல போய் ஃபில்அப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேர் கூட ஃபில் பண்ணலையா? அது வந்து எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் ஃபில் பண்ணலன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு என்ன ஃபார்ம் ஃபில்அப் முதல்ல ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு வாங்க. அப்ப என்ன வரல ஃபர்ஸ்ட் டைம் தானங்க, நம்ம வந்து அதெல்லாம் வந்து பாராட்டணும். முதல் முறை வரல அப்படித்தான் இருக்கும். பேங்க் போனாலே 4 நம்பர் எழுதணும், பேரெல்லாம் எழுதணும். இது பேங்க்குக்கு போய் ஒரு செலான் பில் பண்றதுக்கே நம்ம என்ன பாடுபடுறோம். இவங்க இங்க இது ஆயிட்டு இருக்கு இல்லையா? நியாயமா பேசணுமா இல்லையா?